Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. டெல்லியில் 6 மடங்கு பன்றிக் காய்ச்சல் தொற்று அதிகரித்துள்ளது. தீவிர ஆக்சிஜன் குறைபாட்டால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து விளக்க இணைகிறார் எமது தொகுப்பாளர் கவிதா. நன்றி பார்த்திபன். நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி மற்றும் என்சிஆர் பகுதிகளை உலுக்கி வரும் தீவிர சுவாச பிரச்சினை மற்றும் மர்ம காய்ச்சல், சாதாரண ஃப்ளூ காய்ச்சல் என அலட்சியப்படுத்திய பலருக்கு இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு 90% கீழே மளமெளவென சரிந்து தீவிர மூச்சு திணறல் ஏற்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. இது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. புதிய வைரஸ் அலையோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சாதாரணமான காய்ச்சலாக ஆரம்பித்து அடுத்த சில மணி நேரங்களிலேயே தீவிர நிமோனியா மற்றும் சுவாச செயலிழப்பு வரை கொண்டு செல்லும் இந்த H1N1 வைரஸ் உண்மையில் அடுத்த பெருந்தொற்றின் தொடக்கமா? மருத்துவ உலகம் விடுக்கும் எச்சரிக்கை என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். தற்போதைய பாதிப்பு நிலவரத்தை முதல்ல பார்த்துடலாம். தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி ஆகஸ்ட் 12 வரை மட்டும் டெல்லியில் 1449 பேருக்கு இந்த H1N1 தொற்று, அதாவது பன்றிக் காய்ச்சல் தொற்று உருவாகி இருக்குது. போன வருஷம் இதே நேரத்தில் 229 பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் இப்போ இது 6 மடங்குக்கும் மேல் அதிகம். நோயாளிகளுக்கு மூச்சு திணறலும் ஆக்சிஜன் குறைபாடும் ஏற்படுவதால மக்கள் மத்தியில பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கு. ஆனால் இது புதிய தொற்று பரவல் அல்ல. முறையான மருத்துவ வழிகாட்டலால் பெரும்பாலானோர் குணமாகிறாங்க அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. நிலைமையை சமாளிக்க RML மற்றும் சப்தர் சிங் போன்ற முன்னணி மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவுகள் முழுவீச்சில் தயார் நிலையிலும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து இந்த H1N1 வைரஸ் ஏன் மூச்சு திணறலை ஏற்படுத்துது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இந்த H1N1 வைரஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான தீவிர சுவாச தொற்று நோயை ஏற்படுத்தும் இன்ஃப்ளூயன்சா A வகையை சேர்ந்த வைரஸ் ஆகும். இதுதான் பன்றிக் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல், வறட்டு இருமல், தொண்டை வலி, தலைவலி, உடல் வலி, நடுக்கம் மற்றும் கடுமையான சோர்வு ஏற்படும். இதில் சுவாச பிரச்சனை எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தொற்று ஏற்படும் எல்லாருக்குமே சுவாச பிரச்சனை வர்றதில்ல. ஆனால் சிலருக்கு நுரையீரல் திசுக்களில் வீக்கம் ஏற்படுவதால் இந்த நுரையீரலால் ரத்தத்திற்கு தேவையான ஆக்சிஜனை சரியாக அனுப்ப முடியறதில்ல. ஆக்சிஜன் அளவை குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா மிக தீவிரமான சூழ்நிலையில் ARDS, அதாவது அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் எனப்படும் தீவிர சுவாச கோளாறு அல்லது சுவாச செயலிழப்புக்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் எச்சரிச்சிருக்கு. அடுத்து, எப்போது இந்த மூச்சு திணறலை நம்ம தீவிரமாக எடுத்துக்கணும், அதாவது ஆபத்தான அறிகுறிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, சாதாரண காய்ச்சல் இருக்கும்போது லேசான சோர்வோ அல்லது மூச்சு வாங்குவதோ இயல்புதான். ஆனால் புதுசா அல்லது தீவிரமாக மூச்சு திணறலை ஒருபோதும் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. கவனிக்க வேண்டிய சில முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வெடுக்கும் நிலையிலும் மூச்சு வாங்குறது, வேகமா இல்லைனா சிரமப்பட்டு மூச்சு விடுவது, ஆக்சிஜன் அளவு தொடர்ந்து குறைவது, நெஞ்சு வலி அல்லது நெஞ்சில் அழுத்தம் ஏற்படுறது, மூச்சு திணறல் காரணமா பேசவோ நடக்கவோ முடியாம போறது, உதடுகள் நீல நிறமாக அல்லது வெளியேறி போறது, கடுமையான தூக்க கலக்கம் அல்லது குழப்பமான மனநிலை இருக்கிறது, காய்ச்சல் குறையாமல் நீடிப்பது அல்லது அதிகமாவது, காய்ச்சல் குறைந்து உடல்நிலை தேறி வந்த நிலையில் திடீரென மீண்டும் உடல்நிலை மோசமடைவது, இதெல்லாம் தான் இதுக்கான அறிகுறிகள். அடுத்து, குறைந்த ஆக்சிஜன் அளவு, அதாவது லோ ஆக்சிஜன் அப்படின்னா என்ன அப்படின்னா, விரலில் மாட்டப்படும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவை தோராயமாக காட்டும். இதில் அளவு குறைவது நுரையீரல் ரத்தத்திற்கு போதுமான ஆக்சிஜனை செலுத்த திணறுகிறது அப்படிங்கிறத குறிக்கும். இந்தியாவோட மருத்துவ வழிகாட்டுதலின்படி சுவாச பிரச்சனையிலிருந்து ஆக்சிஜன் அளவு 90% கீழ் குறைஞ்சா உடனடியாக ஆக்சிஜன் சிகிச்சை அளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த H1N1 வைரஸால், அதாவது பன்றிக் காய்ச்சல் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யார், அதாவது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமானவர்களையும் இந்த வைரஸ் தாக்கினாலும் பின்னாடி இப்போ நான் சொல்ல போகிற நபர்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். முதியவர்கள், கைக்குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள், ஆஸ்துமா அல்லது நாள்பட்ட நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க, இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு இந்த அறிகுறிகள் தென்பட்டா தாமதிக்காம ஆரம்பத்திலேயே மருத்துவ ஆலோசனையை கண்டிப்பாக பெற்றணும். இந்த H1N1 பாதிப்பு அனைவருக்கும் ஆக்சிஜன் சிகிச்சை தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இன்ஃப்ளூயன்சா பாதிக்கும் பெரும்பாலான நபர்களுக்கு இந்த ஆக்சிஜன் தேவைப்படாது. மருத்துவர் நோயாளியை பரிசோதிச்சுட்டு ஆக்சிஜன் அளவு மற்றும் சுவாச பிரச்சனையின் தீவிரத்தை அடிப்படையாக வச்சு
வச்சே இந்த ஆக்சிஜன் சிகிச்சையை முடிவு செய்வாங்க. மருத்துவரின் கண்காணிப்பு இல்லாமல் சுயமாக வீட்டில் ஆக்சிஜன் சிகிச்சை எடுக்கக்கூடாது. மிகவும் தீவிர பாதிப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே செயற்கை சுவாச கருவிகள், அதாவது வென்டிலேட்டர் அல்லது சிறப்பு ஆக்சிஜன் அமைப்புகள் தேவைப்படும். அடுத்து மாநில வாரியாக, இப்போ இந்தியாவில் மாநில வாரியாக தற்போதைய பாதிப்பு, அதாவது NCDC தரவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி அண்ட் NCRல தான் 1449க்கும் அதிகமான பேர், அதாவது நாட்டிலேயே அதிகமாக டெல்லியில தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து மகாராஷ்டிராவில் 450க்கும் மேற்பட்டவங்க, அடுத்து கேரளாவில் 380க்கும் மேற்பட்டவங்க, குஜராத் மற்றும் கர்நாடகாவில் 150லிருந்து 200 பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 80லிருந்து 120 பேர் வரைக்கும் கண்காணிப்பில் இருக்காங்க. இது சீசன் மழை அப்படிங்கிறதுனால பெருநகரங்களில் எண்ணிக்கை தொடர்ந்து மாறிட்டு தான் வருது. நோய் வருமுன் காப்பதே புத்திசாலித்தனம். டெல்லியில் பரவி வர்ற H1N1 வைரஸ் நமக்கு சொல்ற ஒரே பாடம், விழிப்புணர்வு தான் நம்மளோட முதல் பாதுகாப்பு. வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனத்தோட இருங்க. சுய மருத்துவம் செய்யாம ஆரம்ப கட்டத்திலேயே முறையான சிகிச்சை எடுங்க. ஆரோக்கியமே நமது மிகப்பெரிய பலம். Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.